அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேளாண்மை கல்லூரி கோயம்புத்தூர், தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா, தமிழ் வழி பாடப்பிரிவில் வேளாண்மை படிப்பு படிக்கிறதுக்கு இந்த வருஷத்துலேருந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு. இது ரொம்ப தமிழ் வழியில் படிச்சிருக்க அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 40 சீட் வேளாண்மை படிப்புக்கும் 40 சீட் தோட்டக்கலைத்துறை படிப்புக்கும் அறிவிச்சிருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சருக்கு BSc Agricultureக்கு 40 சீட்டும் BSc Horticultureக்கு 40 சீட்டும் அறிவிச்சிருக்காங்க வேளாண்மை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். ஸோ இது ரொம்பவே தமிழ் வழியில் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களுக்கும் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் இது மூலிமா விவசாயிகளுக்கு என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு எளிய முறையில் தமிழ் வழியில் எல்லா கட்டுரைகளும் சரி, அதோட முடிவுகளும் சரி சென்றடையும். ஸோ அப்படி போகும்பொழுது நிறைய தொழில்நுட்பத்தை விவசாயிகள் கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுபோல் தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஈஸியாக விவசாயிகிட்ட போயிட்டு தெளிவாக அந்த தொழில்நுட்பத்தை பற்றி எளிய முறையில் எடுத்து கூறத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் தமிழ் வழியில் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களுக்கும் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களுக்கும் இதில் கண்டிப்பாக இந்த 40 சீட்டில் அதிக முன்னுரிமை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை எங்கே பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் எங்கெங்கே வேளாண்மை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கவர்மெண்ட் காலேஜில் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த அரசாணை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 40 சீட்டு BSc Agriக்கு கிடைக்கிது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹார்டிகல்ச்சர் BSc Horticultureக்கு ஒரு 40 சீட்டு. ஸோ இதை தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு தான் இதை முன்னுரிமை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மூலயமா யார் அரசு பள்ளியில் படிச்சிருக்க மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மூலயமா படித்து முடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், சரிங்களா, வேளாண்மை அலுவலர் A1 சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஒரு போஸ்டிங் இருக்குது TNPCயில். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் போஸ்டிங்க்கு 20% இடஒதுக்கீடு யாருக்கு இதில் படிச்சிருக்கவங்களுக்கு, தமிழ் வழியில் BSc Agriculture படிக்கிறவங்களுக்கும் ஹார்டிகல்ச்சர் படிக்கிறவங்களுக்கும் 20% இடஒதுக்கீடு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக 40 பேர் படிக்கிறாங்க, 40 பேர் வருஷத்துக்கு வெளில வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் 20 பேர் கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக ஆகிடுவாங்க வருஷத்துக்கு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது பெரிய லெவலில் ஒரு நல்ல விஷயமாக இருக்குன்றது என்னோட கருத்து. ஸோ இதில் படித்து முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருஷத்துக்கு 20 பேர், 40 பேரில் 20 பேர் கண்டிப்பாக நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராகவோ இல்லை ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸராகவோ ஆகிட முடியும். அதனால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அரசு பள்ளி மாணவர்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி இது மூலயமா கண்டிப்பாக நிறைய பேருக்கு விவசாயிகளுக்கு தமிழ் வழியில் பல்வேறு தொழில்நுட்பங்களை நீங்கள் கற்றுத்தரணுன்றது என்னோட ஒரு நல்ல ஒரு வேண்டுகோள். ஸோ இதில் படித்து இந்த ஒரு அறிவிப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே தமிழ்நாடு அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழக அரசு இந்த ஒரு அறிவிப்பையும் அறிவிச்சிருக்காங்க. யாருக்கு? தமிழ் வழியில் வேளாண்மை படிப்பு, சரிங்களா. ஸோ BSc Agri இன் தமிழ், BSc Horticulture இன் தமிழ், சரிங்களா. 40 சீட்டு தான் இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த 40 சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உண்டான விண்ணப்பம் இந்த வருஷமே வெளியிடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரி. ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு இது மூலயமா பயனடைகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.